இந்த எலெக்ஷன் வந்தாலும் வந்தது. எல்லாரும் அவன் ட்ரூ கலர்ஸை காட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த வேல் வீச்சுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து திமுகவுக்கு வந்து கம்பு சுத்த ஆரம்பிச்சிட்டான். நீங்க சாப்பாடுல சாப்பிட்றீங்களா தட்டு கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ வளர்றான் அவன் பாட்டுக்கு. ஐடி ஐடி மக்கள் எல்லாமே வந்து திமுகவுக்கு ஓட்டு போடாம டிவிக்கு போட்டாங்களாம். அது அவனுக்கு இதுல என்னன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போறானுங்க எல்லாருமே. இந்த டாக்டர் ஷர்மிலான்னு ஒருத்தவங்க சாபம் விடுறாங்க. என்னடா இப்படி சாபம் விடுற அளவுக்கு போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இது அவங்களோட ஓன் ஒப்பீனியன் இருக்கு இல்லையா, அது விட்டுறணும். இவங்க என்ன சொல்றாங்கன்னா திமுகவுக்கு ஓட்டு போடாதவங்க எல்லாமே வந்து தற்குறிங்க, அவங்க மூளை இல்லாதவங்க அப்படின்னு. அப்போ இது கோடிக்கணக்கான மக்கள் வந்து லூசுங்க, இவங்க மட்டும்தான் வந்து அறிவுஜீவிங்க மாதிரி ஒரு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ கூட ஒரு பேசிக் சென்ஸ் கிடையாது. இது வந்து அவங்களோட பர்சனல் சாய்ஸ், அதோட விட்டுட்டா பெட்ரு. அது இல்லாமல் நிறைய பேர் வந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்றாரு, இந்த என்டிகேல அவருக்கு ஓட்டு போடல, ஒரு 10 லட்சம் ஓட்டு போட்டிருக்கலாம் எனக்கு, நான் இவ்வளோ நாளாக கத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கத்துறீங்க பாஸ், ஆனால் நீங்கள் சொல்றது எதுவுமே வந்து மக்கள் நம்புற மாதிரி இல்லை. நீங்கள் மாற்றி மாற்றி பேசுறது வந்து எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு டைஜஸ்ட் பண்ண முடியல. இன்னொன்று வந்து இந்த எக்ஸ்ட்ரீமிசம்ன்றது வந்து ரிலீஜனாக இருந்தாலும் சரி, இந்த பொலிட்டிக்கல் இதில் இருந்தாலும் சரி, எப்பவுமே வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரான விஷயம். அவங்கவுங்க கருத்துங்க அவங்கவுங்க பத்திரமா அவங்க பாக்கெட்டில் போட்டு வச்சுங்க, அதை திணிக்க பார்க்காதீங்க, சாபம் விடாதீங்க தயவு செய்து. நீங்கள் வந்து டிஎம்கேக்கு நீங்கள் சொம்படிக்கிறீங்கன்னா அடிங்க, உங்களுக்கு ஏதோ ஆதாயம் இருக்குது, இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, வாட் எவர் ரீசன். அதே மாதிரி டிவிக்காவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், இல்லை பிஜேபியாக இருக்கட்டும், அவங்கவுங்க சப்போர்ட் வந்து ஒரு ரீசனுக்காக பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு கருத்து பிடிச்சிருக்கலாம், இல்லாட்டி ஜென்யூனாக அவங்களுக்கு வந்து வேற ஏதாவது பெனிஃபிட் இருக்கலாம் அதில். பட் அதாவது அவங்கவுங்க சாய்ஸ்க்கு விட்டுறணும். தயவு செய்து இந்த மாதிரி சாப விடுற வேலை மட்டும் வேணாம், அதை விட்டுருங்க. அது சரியில்லை, நல்லாவும் இல்லை, ரொம்ப கேவலமாக இருக்குது.